ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாலே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், அப்புறம் ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதிலே கிடச்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் தேங்காயில் எப்படி ஜெல்லி பண்ணலாங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இதுக்கு ரொம்பவே கம்மியான பொருட்கள் தான் தேவை. வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். நான் இதுக்கு துருவின தேங்காய் பாதி எடுத்திருக்கேன். அது கூட ரெண்டே ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ அரைச்ச அந்த விழுதை திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கிறேன். 1 டம்ளர் தண்ணியில் 2 டீஸ்பூன் அகர் பவுடர் சேர்த்துருக்கேன். 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த அகர் நல்லா கரைஞ்சி வந்த உடனே இதுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்த உடனே ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணுறது எதுக்காகன்னா நமக்கு ஜெல்லி ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும், அதுக்காக தான். இப்போது ஃபில்டர் பண்ண இந்த அகரில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா ஒன்றா கலந்து கொடுத்துட்டு நமக்கு விருப்பமான மோடில் இதை செட் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். 2லேருந்து 3 மணி நேரத்தில் சூப்பராக செட் ஆகிடும். வெளியில் வச்சாலுமே செட் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் இருந்தால் நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், அதுக்காக தான் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்கிறேன். இப்போ நம்ம எப்போ சர்வ் பண்ணுறோமோ அப்போ எடுத்து நமக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த தேங்காய் பால் ஃபுட்டிங் வெயில் நேரத்திற்கு ரொம்பவும் ஏற்ற ஃபுட்டிங். இது வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கிறவங்க கூட இதை எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது. அது நம்ம தினமுமே தேங்காய் பால் எடுக்க முடியாது, வாயில் கொஞ்சம் புண்ணு இருக்குது, 3-4 நாள் தொடர்ந்து சாப்பிட்ணும் அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரி ஜெல்லியாக செஞ்சு வச்சுக்கிட்டோமா தினமே கொஞ்சம் எடுத்து இதில் சாப்பிட்டுக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் வயிற்றுப்புண்ணும் சீக்கிரத்தில் குணமாயிடும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த தேங்காய் பால் ஜெல்லியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.